Hello friends, welcome to Merz-Chennai YouTube channel. நான் உங்கள் முஸ்தக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா unboxing and review of electronic components from hnhcart.com. நான் ஏற்கனவே இந்த வெப்சைட்ல இருந்து வாங்குன எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை பத்தி unboxing review ஏற்கனவே ஒரு போட்டுருக்கேன் நம்ம சேனல்ல. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்க. வீடியோக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு கூப்பன் கோட் மென்ஷன் பண்ணுவேன் வீடியோவில். அந்த கூப்பன் கோட் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற டோட்டல் ப்ராடக்ட் பில் அமௌண்ட்லேருந்து 5% ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே எல்லா காம்போனன்ட்ஸும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் கவரை பாக்ஸை விட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டாக என்னென்னு பார்க்கலாம். அந்த கவர் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட்டோட கேட்லாக் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேட்லாக் கார்டு சைடு வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா DT830D மல்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மல்டிமீட்டர் இதுதான் பேசிக் மல்டிமீட்டர். நீங்கள் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதுதான் பேசிக் மல்டிமீட்டர். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மல்டிமீட்டரை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்டுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9V HIW பேட்டரி. இதை நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.7V DC மோட்டார்ஸ். இந்த டிசி மோட்டார்ஸ் வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. இதை பற்றியும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இது சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வோல்ட் ஆம்ப் மீட்டர். இது நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம வரப்போகிற வீடியோஸில். இதை பற்றியும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரை பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பற்றி ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மேனுவல் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிமீட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக இந்த மேனுவல் கார்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் கார்டு படித்து நீங்கள் அதோடய ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா வரப்போகிற வீடியோஸில் நான் இந்த மல்டிமீட்டரை பற்றி ஃபுல் வீடியோ போடுவேன். அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வயரை மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பிளாக் கலர் வயர் பார்த்தீங்கள்ல, இந்த பிளாக் கலர் வயர் தான் நெகட்டிவ் வயர். இந்த ரெட் கலர் வயர் பாசிட்டிவ் வயர். இப்போ இந்த பிளாக் கலர் வயரை அந்த மல்டிமீட்டருக்கு லாஸ்ட்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, COM கிரவுண்ட் பின், அங்கே கனெக்ட் பண்ணிடணும். இந்த ரெட் கலர் பின்னை அதுக்கு மேலே வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்கள்ல, அங்கே கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னா ஆம்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் மேலே கனெக்ட் பண்ணணும். நீங்கள் வோல்டேஜ் தெரிஞ்சுக்கணுன்னா அது கீழே தான் கனெக்ட் பண்ணணும். இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு நார்மல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மல்டிமீட்டர் பற்றி ஃபுல் வீடியோ போடணுன்னா இந்த வீடியோ லென்த் அதிகமாகும். அதனால் ஒரு சின்ன யூஸ் மட்டும் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். நம்ம
இப்போ டிசி பேட்ரி வோல்டேஜ் செக் பண்ணோன்னா அந்த இதை வந்து அங்கே 20 வோல்டேஜ்னு காமிக்குது பார்த்தீங்களா லெஃப்ட்டில், அங்கே 20ன்னு வச்சுட்டு செக் பண்ணி 3.7 வோல்ட் பேட்ரி இது 3.46 வோல்ட் காமிக்குது. இப்போ இது நீங்கள் ரைட் சைடை டர்ன் பண்ணிங்கன்னா அது ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்காக. இந்த மல்டிமீட்டரை பற்றி ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் போடுவேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 9 வோல்ட் ஹைவாட் பேட்டரியை பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது சின்ன வயசில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஜென்ரல் பர்பஸ் பேட்ரி, இது எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம். நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்து இந்த 9 வோல்ட் பேட்ரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தீங்கன்னா 9.62 வோல்ட் கரெக்டாக வருது. இப்போ டிவிடி மோட்டர் ஒன்று ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் ரன் ஆகுது பார்த்தீங்களா. எல்இடி லைட் எரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிசி மோட்டர்ஸ்க்கு நிறைய ப்ராஜெக்ட் இது யூஸ் பண்ணலாம். இந்த மல்டிமீட்டருக்காகவும் இந்த மல்டிமீட்டர்லேயும் 9 வோல்ட் பேட்டரி தான் வரும். இந்த மல்டிமீட்டர் பேட்டரி போயிடுச்சுன்னா இந்த 9 வோல்ட் பேட்டரி கூட அதில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 3.7 வோல்ட் டிசி மோட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சவுண்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இதே மாதிரி மற்ற கடையில் நீங்கள் மற்ற மோட்டர்ஸ் இதே மாதிரி மற்ற மோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. இந்த மாதிரி 3.7 வோல்ட் டிசி மோட்டர்ஸ் நிறைய மோட்டர்ஸ் வந்து ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். இந்த மோட்டர் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. சவுண்டை பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வோல்ட் ஆம்ப் மீட்டர். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிஜிட்டல் வோல்ட் ஆம்ப் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜும் டிசி ஆம்பரை செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி ஏசி வோல்டேஜ் செக் பண்ண முடியாது. இந்த மல்டிமீட்டர் பார்த்தீங்களா, இந்த மல்டிமீட்டரில் வந்து எல்லாமே செக் பண்ணலாம். இதில் வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்களா இது டிசி வோல்டேஜ், ரைட்டில் வந்து இங்கே ஆம்ப்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஆம்பேரு. இந்த டிசி வோல்டேஜும் ஆம்பேர் செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதோட இன்புட் வந்து 0 வோல்டேஜ்லேருந்து 0 to 24 வோல்டேஜ் வரைக்கும் இதுக்கு இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் செக் பண்ணுறது வந்து 0 to 100 வோல்டேஜ் வரைக்கும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணி அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் ஆம்பேர் வந்து 10 ஆம்பேர் 0 to 10 ஆம்பேர் வரைக்கும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆம்பேரு. இதோட கனெக்ஷன் ரிவ்யூ ஃபுல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் இதை பற்றி போட்டால் வீடியோ லென்த் அதிகமாகும். நான் உங்களுக்கு கோடு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அதோட அந்த கூப்பன் கோட் Merz-Chennai அப்படின்ற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் பில்லேருந்து ஆஃபர் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கணுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.